ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த மட்டக்களப்புல இருக்கிற காந்தி பூங்காவுக்கு போனேன். இந்த காந்தி பூங்கா உள்ள போறப்ப அங்க காந்தி சிலை ஒன்று இருந்தது. ஆமா, இங்க காந்தி எப்ப வந்தாரு அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா காந்தி ஐயாலாம் இங்க வரலையா. ஒற்றுமைக்காகவும் அமைதிக்காகவும் அவர் சிலை இங்க வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த காந்தி பூங்கா மட்டக்களப்போட கடற்காயல், அதாவது லகூன் கிட்ட அமைஞ்சிருக்குது. இந்த காலை நேரங்களையும் மாலை நேரங்களையும் இங்க வந்தா ரொம்ப அழகாவும் அமைதியாகவும் இருக்கும் போல. இந்த காந்தி பூங்கா மட்டக்களப்பு மக்களுக்கு ஒரு மகத்தான இடம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்தோட வந்து இங்க பொழுத கழிக்கலாம், நடைப்பயிற்சி பண்ணலாம், நண்பர்களோட வந்து அட்டியை போடலாம், காளையர்களும் கன்னியர்களும் இங்க காதல் கச்சேரி நடத்தலாம். நானே பார்த்தோம்பா. இந்த மாதிரி இந்த பூங்கா பல காரியங்களுக்கு கணக்கச்சிதமா இருக்கும். அப்படியே அதை நோக்கி நேரா போயிட்டு இருக்கும்போது அங்க பேட்டிக்கலோ கேட், அதாவது மட்டக்களப்பு வாயிற் கதவு இருந்தது. இந்த கதவு இந்த புளியந்தீவு துறைமுகத்துக்கான ஒரு கதவா இருந்திருக்குது முன்னாடி. அந்த கதவுக்குள்ள காவியம் படிச்சிருக்காங்க நம்ம காதலர்கள். அவங்க பேரை பதிவு பண்றாங்களாமா வரலாற்றுல. இந்தியாவில தான் இந்த மாதிரி தருதலை இருக்குன்னு பார்த்தா உலகத்துல எல்லாத்துலயுமே இருக்கிறாங்க போல. இந்த இடத்துல தான் ஒரு சந்திப்பு ஒன்று வச்சேன். நம்மளை பார்க்க நல்ல உள்ளங்கள் 4 பேர் வந்தாங்க. இவங்க தான்ப்பா அந்த 4 பேர். அப்புறம் நம்மளை பார்க்க வந்த இந்த 3 தம்பிங்களோட அந்த மட்டக்களப்பு சந்தையை போய் நல்லா சுத்தி பார்த்தேன். நல்லா இருந்ததுப்பா. அங்க ஒரு 50 சிசி வண்டி ஒன்று இருந்துச்சுப்பா, ஹோண்டாவோடது. அது பார்க்க ரொம்ப ஆசையா இருந்தது. அது மேல ஏறி உட்காந்து நம்ம ஆசையை தீர்த்துக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிகள் எனக்கு எப்பவுமே பேரின்பத்தை கொடுக்கும். பிறகு நானும் அந்த தம்பிகளும் இந்த காத்தான்குடிக்கு வண்டியில போனோம்பா. இந்த காத்தான்குடி வந்து ரொம்பவே பிரபலமா. இது வந்து குட்டி துபாயா, இது வந்து இலங்கையோட பாலஸ்தீனமா. இங்க வந்து உணவு வந்து அற்புதமா இருக்குமா இலங்கையிலே அப்படின்னு நிறைய சொல்லிட்டு நம்மளை கூட்டு போனாங்க. நான் இந்த காத்தான்குடிக்கு போற நாட்கள் வந்து இந்த ஈகை திருநாள் கொண்டாட்டங்கள் ஈடுபட்டு இருந்தாங்க. அதனால ரொம்ப கலக்கட்டுச்சு. இங்க 90% மேற்பட்ட மக்கள் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறதுனால இங்க நிறைய கட்டடங்கள் வந்து இஸ்லாமிய மத சார்ந்ததா இருக்கும். அதுலயும் இந்த அல்-அக்ஸா பள்ளிவாசல் ரொம்பவே பிரபலம். இது வந்து ஜெருசலம்ல இருக்கிற டோம் ஆஃப் த ராக் அப்படின்ற பள்ளிவாசலோட நகல். இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு தனியா குட்டி கதை எடுத்து வச்சுக்கிறேன். அது இன்னொரு கதையில சொல்றேன். பிறகு காத்தான்குடியிலே ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் உணவு. அந்த உணவை சுவைக்க மனசு பறக்க அந்த காத்தான்குடி உணவை சாப்பிட போயிட்டு இருந்தோம். இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம தம்பிங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதுதான் வந்து கொத்து ரொட்டியின் பிறப்பிடமாமே. அந்த இடத்துல சாப்பிட போறதுக்கு முன்னாடி சில பல ரசிகர்கள் நம்மளை பார்த்து வணக்கம் சொன்னாங்க. அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வணக்கத்தை சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு ஒரு கொத்து ரொட்டி கடைக்கு போனோம். அந்த கடையில இடியாப்ப கொத்த ஒண்ணு கொத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி, இங்கதான் வந்து கொத்து ரொட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளை சாப்பிட சொன்னாங்க. சரி, சாப்பிட்டு பார்த்துருவோம். கொத்து ரொட்டியின் பிறப்பிடத்துல கொத்து சாப்பிடுறது எவ்வளவு கெத்து தெரியுமா? அத மாதிரி மனசு நினைச்சுக்கிட்டே கொத்த சாப்பிட தயாரான அடுத்த குட்டிக்கு அதில் சொல்றேன்.